புதுச்சேரியில காவல்துறை பல்வேறு நிபந்தனைகளோடு இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க. ரோட் ஷோ உள்ளிட்டவைகளுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. இந்த உப்பளம் துறைமுக மைதானத்தில் இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. 5000 பேர் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக QR கோடு பொருத்திய பாஸ் ஆனது வழங்கப்பட்டு வருகிறது. கட்சி நிர்வாகிகள் அந்த பாஸை நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் 2 பேரை அழைத்து வரலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்திலிருந்து எந்த நிர்வாகிகளும் இதில் கலந்து கொள்ள வரக்கூடாது என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல இந்த அரங்கு ஒரே இடத்தில் பொதுமக்கள் கூடாதவாறு தடுப்பு வேலிகள்லாம் அமைக்கப்பட்டு 500 பேர் இருப்பது போல ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்வதற்காக தண்ணீர் உள்ளிட்ட தண்ணீர் தொட்டிகள்லாம் பல இடங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆம்புலன்ஸ், காவல்துறை வாகனங்கள், தீயணைப்புத்துறை வாகனங்கள்லாம் வந்து செல்வதற்கு ஒரு இடத்தில் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் விஜய் உரிய நேரத்திற்கு இந்த இடத்திற்கு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 500க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த மைதானத்தை சுற்றிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. தொடர்ந்து ஏற்கனவே கரூர்ல ஒரு அசம்பாவித சம்பவம் நடைபெற்றிருக்கிற நிலையில் அதுபோன்ற எந்தவித ஒரு அசம்பாவித சம்பவம் இல்லாமல் இந்த நிகழ்வை நடத்துவதற்கான ஏற்பாடுகளையும் தாவேகாவும் சரி காவல்துறையும் செய்து வருகிறார்கள். தொடர்ந்து இந்த மைதானத்தை சுற்றிலும் வெளிநபர்கள் உள்ளே வராதவாறு இரும்பு தடுப்புகள் மூலம் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்க்க முடிகிறது. பேனர்கள் பொதுவெளியில் வைக்கக்கூடாது, வரவேற்பு கொடுக்கக்கூடாது என்ற ஒரு உத்தரவை எல்லாம் தாவேகா தரப்புல தொண்டர்களுக்கு வீசியிருக்காங்க. புதுச்சேரி நிர்வாகிகளை தவிர மற்றவர்கள் யாரும் இந்த நிகழ்வுக்கு வர வேண்டாம் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல விஜயுடைய வாகனத்தை, இருசக்கர வாகனத்தை யாரும் பின்தொடர வேண்டாம். ஏனென்றால் ஏற்கனவே விபத்து ஏற்படுகிறது, போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. அதனால் உரிய நேரத்தில் விஜய் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள முடியவில்லை என்ற ஒரு தகவலும் இருப்பதை அடுத்து இதுபோன்ற வாகனத்தை பின்தொடர வேண்டாம் என்று ஏற்கனவே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நிகழ்வு நடைபெறக்கூடிய ஒரு 2 மணி நேரத்திற்கு முன்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய தாவேகாவுடைய நிர்வாகிகள் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். சார், இப்ப நாளைக்கு புதுச்சேரியில வந்து விஜய் பேச இருக்கிறாரு, என்ன மாதிரியான எதிர்பார்ப்புல நீங்க இருக்கீங்க? பொதுமக்களுக்கு அவர் மக்கள் சந்திப்பு தொடர்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. அந்த எண்ணத்துக்கு ஏற்ப இன்னைக்கு நாளைக்கு தளபதி அவர்கள் இங்க வந்து பேசக்கூடிய நிகழ்வு வந்து தமிழக அரசியல் வரலாற்றிலேயே நடக்காத ஒரு விஷயம். வாலண்டியர் வந்து மக்களை பாதுகாக்கிற பணியை மேற்கொள்றது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு வாலண்டியர்ஸ் வந்து இங்க மக்களை பாதுகாக்கிற பணியில் ஈடுபட்டிருக்காங்கன்னு தெரியும். இதனாலதான் நாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றமாகவும் அரசியல் புரட்சியாகவும் சொல்லிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் வந்து ஆளும் அரசை எதிர்த்து பேசிட்டு இருக்காரு விஜய். இங்க புதுச்சேரியில வந்து எப்படி பேசுவார்னு எதிர்பார்க்கறீங்க? இங்க இருக்க அரசை விமர்சிப்பாரா, இல்ல இங்க இருக்க ஆளும் அரசோட கூட்டணி வைப்பார்லாம் சொல்லப்படுது. அது போன்ற நிலைப்பாடுல இருப்பாரா? என்ன எதிர்பார்ப்புல இருக்கீங்க? இல்ல, இதுல நம்ம ஒரு தெளிவு எடுத்துக்கணும். இந்த நிகழ்வு தமிழ்நாட்டில் பர்மிஷன் கிடைச்சிருந்தா தமிழ்நாட்டில் நடக்க வேண்டிய ஒரு நிகழ்வு. அங்க இன்னும் பர்மிஷன் கிடைக்காத பட்சத்துல தான் நம்ம பாண்டிச்சேரி அப்படின்ற ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து மக்கள் சந்திப்பை மேற்கொள்றோம். இதுவும் தமிழ்நாடு அரசியல் சார்ந்த ஒரு நிகழ்வு தான். இங்க பிஜேபி தான் ரூல்ல இருக்காங்க. ஆல்ரெடி அவங்க நம்மளோட கொள்கை எதிரி தான். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. 2 பேருமே ஒரே தரத்துல இருக்க ஒரு ஆட்கள் தான். திமுகவும் சரி, அதிமுகவும் சரி. எங்க நடத்தினாலும் அது மக்களுக்கான ஒரு நிகழ்வு தான். அதுல நம்ம மாற்றி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல தன்னார்வலர்கள், அதாவது பொதுமக்களை ஒழுங்குபடுத்துவது, ஒரே இடத்தில் அவர்களை வந்து தொகுதி வாரியாக பிரித்து இருக்க வைப்பது உள்ளிட்ட ஏற்பாடுகள் செய்வதற்காக தன்னார்வலர்கள் அந்தந்த தொகுதியிலிருந்து இளைஞர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு அந்த பொறுப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு ஒரு சீருடையும் வழங்கப்பட்டிருக்கிறது. தாவேகா நிர்வாகிகளுக்கு பேட்சுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பேட்சுகள் அணிந்துதான் நிர்வாகிகள் வர வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. தொண்டர்கள் QR கோடுடன் பொருத்திய அடையாள அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தன்னார்வலருக்கு தனி சீருடையானது வழங்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற ஏற்பாடுகளோடு தான் தற்பொழுது இந்த புதுச்சேரி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தற்பொழுது ஆம்புலன்ஸ் வரக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். ஏற்கனவே எந்தவித ஒரு மருத்துவ உதவி தேவைப்பட்டாலும் உடனடியாக பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கான மருத்துவ முகாம்களும் இது போன்ற ஆம்புலன்ஸ்களும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இது போன்ற ஏற்பாடுகள் இல்லாத ஒரு இடத்துல தான் கரூர்ல அது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்ற நிலையில அதை தவிர்ப்பதற்காக ஏற்கனவே ஆம்புலன்ஸ் தயார் நிலையிலையும்
அதே போல மருத்துவ குழுக்கள், மருத்துவ முகாம்கள், மருத்துவ குழுக்கள் உள்ளிட்டவைகள்லாம் இங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு எதிர்பார்ப்பு தாவேகா நிர்வாகிகள் மத்தியில் இருக்கிறது. புதுச்சேரியில என்ன மாதிரியான அரசியல் நிலைப்பாட்டை விஜய் எடுக்க இருக்கிறார்? என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆளும் கூட்டணியாக இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் விஜயோடைய அரசியல் நிலைப்பாடு அரசுக்கு எதிராக இருக்க போகிறதா? ஆளும் முதலமைச்சரை ஆதரித்து பேசுவாரா? மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேசுவாரா? ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு போய் பேசும்போது அந்த சட்டமன்ற தொகுதியுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்தெல்லாம் விஜய் பேசி வரக்கூடிய நிகழ்வுகளை தொடர்ந்து பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் புதுச்சேரியில என்ன பிரச்சனைகளை பேச இருக்கிறார்? புதுச்சேரியில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்ல இருக்கிறாரா? இங்கு பல ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் எதிர்க்கட்சிகள் கூறி வரக்கூடிய நிலையில அதே நிலைப்பாட்டை முதலமைச்சர், அதாவது இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் மீது விஜய் விமர்சனம் செய்வாரா உள்ளிட்ட பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. காவல்துறையும் இங்க பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தீயணைப்புத்துறை வாகனங்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமே வெளிநபர்கள், அதாவது தாவேகா நிர்வாகிகள், தொண்டர்கள், இந்த நிகழ்வுக்கு வரக்கூடிய பொதுமக்களை தவிர மற்றவர்கள் ஒரு கட்டுக்கணங்காத கூட்டம், நடிகர், ஒரு முக்கியமான முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய விஜயை பார்ப்பதற்கு அவருடைய ரசிகர்களும் பொதுமக்களும் வருவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில அதுபோன்ற ஒரே நேரத்தில் கூட்ட நெரிசல் ஏற்படாதவாறு அதை கட்டுப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 3 இடங்கள்ல பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இடங்கள்ல மட்டும்தான் வாகனங்களை பார்க் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கரூர்ல பார்த்திருப்போம், மரங்கள்ல ஏறி மரக்கிளைகள் விழுந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்திருக்கோம். அதே போல கட்டிடங்கள்ல ஏறி அந்த கட்டிடங்கள்ல இருந்து கீழே விழுந்த நிகழ்வுகள் எல்லாம் ஏற்கனவே நடைபெற்ற பிரச்சார பயணத்தில் பார்த்திருக்கோம். அது போன்று யாரும் தொண்டர்கள் செய்யக்கூடாது, தொண்டர்கள் அது போன்ற ஒரு நிகழ்வுல ஈடுபடக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை எந்தவித ஒரு அசம்பாவித சம்பவங்களும் இல்லாமல் விஜய் நாளை நடத்தக்கூடிய இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. காலை ஒரு 10:30 மணிக்கு விஜய் இந்த இடத்துக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இடத்துல தான் அவருடைய வேன், திறந்த வேன்ல இருந்து பேசுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. முதல்ல ரோட் ஷோ நடத்துவதற்கு தான் அனுமதி கேட்டாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் நீதிமன்றமும் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ரோட் ஷோவுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பல்வேறு நிபந்தனைகளை தமிழக அரசு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் இது போன்ற திறந்த வெளி மைதானத்தில், திறந்த பிரச்சாரத்தில் விஜய் ஈடுபட முடியாத ஒரு சூழல்ல புதுச்சேரியில் தற்பொழுது அந்த பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு. முதல்ல அவர் ரோட் ஷோவுக்கு அனுமதி கேட்டார். ஆனால் புதுச்சேரி அரசு அதற்கான அனுமதியை வழங்கவில்லை. அதே நேரத்தில் இந்த மைதானத்தில் ஒரு பொதுக்கூட்டமாக நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுமதியை கொடுத்திருக்காங்க. இங்க இந்த மைதானத்தை பொறுத்தளவு ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் மழை ஏற்கனவே பெஞ்சனால உடனடியாக ஒரு மேடை அமைத்து ஏற்பாடுகளை செய்ய முடியாத நேரத்தில் திறந்த வேன்ல பேசுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இரவுல தாவேகாவுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் இங்கு இந்த நிகழ்வு ஏற்பாடுகள் எல்லாம் செய்து முடித்து காலையில் விஜய் வரும்போது எந்தவித ஒரு போக்குவரத்து நெரிசலோ, அசம்பாவித சம்பவங்களோ, கூட்ட நெரிசலோ இல்லாமல் இந்த நிகழ்வை நடத்தி முடிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து அடையாள அட்டை, பாஸ்கள்லாம் வாங்கிட்டு வரக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது. இது போன்ற அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கு. QR கோடு, இது போன்ற கோடு பொருத்தப்பட்டிருக்கு. ஏனென்றால் போலியான ஒரு அடையாள அட்டையை தயார் செய்திருவார்கள் என்ற அடிப்படையில் இது போன்ற QR கோடு பொருத்திய அடையாள அட்டை வழங்கப்பட்டிருக்கு. ஒரு கார்டுக்கு 2 பேர் வீதம் என்று அழைத்து வரலாம் என்ற ஒரு தகவலும் நிர்வாகிகளால் சொல்லப்பட்டிருக்கு. எந்த பகுதி, நீங்க யார் மூலம் உங்களுக்கு இந்த இதெல்லாம் வழங்கப்பட்டு? நாங்கள் டிவிக்கில் இருந்து வரோம். யார் மூலம் கொடுத்துருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க? எங்கள் தொகுதி தலைவர் கொடுத்துருக்காரு. அதான் எல்லாம் டிசிப்ளினாக வந்துட்டு போக சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இது போன்ற அடையாள அட்டைகள்லாம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி என்ற ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து பக்கத்தில் கடல் இருக்கக்கூடிய பகுதி, அந்த பகுதியில் யாரும் உள்ளே சென்று விடக்கூடாது என்பதற்காக அங்கெல்லாம் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கு. மரங்கள்லையோ, கட்டிடங்கள்லையோ, வாகனங்கள்லையோ ஏறக்கூடாது என்ற ஒரு உத்தரவையும் தாவேகா தலைவர் பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில நாளை இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை அமைதியாக நடத்தி முடிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தாவேகாவுடைய நிர்வாகிகள் ஈடுபட்டு வர்றாங்க.